ऐसे नाजुक समय आने हैं அதுபோல நாசுக்கான நேரம் வரப்போகிறது. जिसमें याद की शक्ति ही सेफ्टी का साधन बनेगी. இதில் நினைவினுடைய சக்தி தான் சேஃப்டிக்கான கருவியாக ஆகும். जैसे स्थूल रूप में वर्तमान समय मिलिट्री सेफ्टी का साधन है ना. எது போல ஸ்தூலமான ரூபத்தில் நிகழ்காலத்தில் மிலிட்டரி சேஃப்டியின் கருவியாக இருக்கிறது இல்லையா? ऐसे याद की शक्ति आपके चारों ओर सर्व शस्त्रधारी सेफ्टी के साधन है. அதே போல நினைவினுடைய சக்தி உங்களுடைய நாலா பக்கத்திலும் அனைத்து சஸ்திரதாரியின் சேஃப்டியான கருவியாக இருக்கிறது. इसलिए सदा स्वयं को அதனால் எப்போதும் உங்களை சுயத்தை सेवा स्थान को व प्रवृत्ति के स्थान को और आने वाले सर्व सेंटर्स के विद्यार्थियों को याद की शक्ति स्वरूप वृत्ति और वायुमंडल में लाओ. எனவே எப்போதும் சுயத்தை சேவைக்கான இடத்தை மற்றும் பிரவருத்தியின் இடத்தை மற்றும் வரக்கூடிய அனைத்து சென்டர்ஸுடைய வித்யார்த்திகளை மாணவர்களை நினைவினுடைய சக்தி சொரூபம் விருத்தி மற்றும் வாயுமண்டலத்தில் கொண்டு வாருங்கள். சக்தி சொரூபத்தின் விருத்தி மற்றும் வாயுமண்டலத்தில் கொண்டு வாருங்கள். अभी साधारण याद की स्थिति सेफ्टी का साधन नहीं बन सकती. இப்போது சாதாரண நினைவினுடைய ஸ்திதியினால் சேஃப்டிக்கான கருவியாக உருவாக முடியாது. हार और वार माया की किसी भी प्रकार की हार और व्यक्ति तथा वायुमंडल का वार साधारण याद वालों को धोखे में ला देगा. தோல்வி மற்றும் தாக்குதல் மாயாவின் எந்த விதமான தோல்வி மற்றும் நபர் மற்றும் வாயுமண்டலத்தின் தாக்குதல் சாதாரண நினைவு இருப்பவர்களை ஏமாற்றத்தில் கொண்டு வரும். इसलिए बाप दादा पहले से ही सभी बच्चों को इशारा दे रहे हैं. அதனால் பாப் தாதா முதலில் இருந்தே அனைத்து குழந்தைகளுக்கு செய்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். कि शक्तिशाली याद का वायुमंडल बनाओ. சக்திசாலியான நினைவினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். जिससे स्वयं भी सेफ ब्राह्मण आत्माओं को भी सहयोग. இதன் மூலமாக சுயமும் சேஃப்டியாக பிராமண ஆத்மாக்களுக்கும் சகயோகம் और अन्य अज्ञानी आत्माओं को भी आपकी शांति और शक्ति का सहयोग मिलेगा. மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய சாந்தி மற்றும் சக்தியின் சகயோகம் கிடைக்கும். अव्यक्त वाणी 21 नवंबर 1984 पृष्ठ 1-2 आदि. அவ்வக்த வாணி டேட் 21/11/1984 1ஆம் பக்கத்தின் கடைசியில் 2ஆம் பக்கத்தின் ஆரம்பத்தில்.